ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம ஆக்சுவலாக இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு பார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து செகண்ட் பார்ட்டு. இதில் வந்து இப்போது இஃப் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் எக்ஸ் டைம்ஸ் இன் டி இயர்ஸ் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படி கேட்டுட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை டைமோ கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா RT is equal to 100 into x minus 1. இதான் இதோட ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம், டைமும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வேறு எந்த டீட்டெயிலுமே கொடுக்க மாட்டாங்க. இல்லை டபுள்ஸு இல்லை வந்து எக்ஸ் டைம்ஸ் ஏதோ ஒரு டைம் கொடுப்பாங்க, 4 times 5 times இந்த மாதிரி கொடுத்துட்டு டி இயர்ஸ் கொடுப்பாங்க, இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சம் கொடுக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இது மட்டும் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ டைமோ கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? RT equal to 100 into x minus 1. Okay, va? A sum of money becomes doubles in n years, then it will become x times in how many years னு கேட்பாங்க. அப்போ n இயர்ஸில் டபுள் ஆகுது, அப்போ எக்ஸ் டைம்ஸ் ஆகணும்னா எவ்வளோ இயர்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா n into x minus 1 years இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை வச்சு எப்படி ப்ராப்ளம் போடலான்னு பார்க்கலாம். ஓகே, in how many years will a sum of money become double at 4% per annum simple interest? இதான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? RT equal to 100 into x minus 1. ஓகேவா? இல்லை நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டி தான் கேட்குறாங்க. ஸோ டீயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 100 இன்ட்டு எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? டபுள்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது 2 minus 1 டிவைடட் பை ஆறு கீழே வருமா? ஆறுக்கு பதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 1s are 4, 2 4s are 8, remaining 2, 5 4s are 25. ஓகேவா? இப்போ 2 minus 1 என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ 25 into 1 25. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? T equal to 25 years. அப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதில் பார்த்தீங்களா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, சம் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த டபுள் சொல்லிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை இயர் மட்டும்தான் கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, at what ratio rate of interest per annum simple interest will be a sum of money become 9/5 of itself in 5 years னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? at rate of interest கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ R is equal to என்ன ஃபார்முலா? 100 into x minus 1 divided by Tன்னு வந்துருமா? நம்மளுக்கு 100, x என்ன கொடுத்துருக்காங்க? பிகம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 9/5 ஆஃப் இட் செல்ஃப்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 9/5 minus 1. ஓகே, டிவைடட் பை எவ்வளோ இயர்ஸ் சொல்லியிருக்காங்க? 5 இயர்ஸ். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 1s are 5, 2 5s are 10, 0 போட்டுக்கணும். 20 ஆகிடுச்சா? ஈக்குவல் டு 20 into இது எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 9 minus 5 divided by 5னு கிடைக்குமா? அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இந்த 5 1s are 5, 4 5s are 20. கேன்சல் பண்ணலாமா? அப்போ 4 into 9 minus 5 எவ்வளோ? 4. அப்போ 4 4s are 16. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 16%. இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? The difference between simple interest received from two different sources, ஓகேவா, on 1500 for 3 years is 13.50. the difference between their rate of interest கேட்குறாங்க. நம்மளுக்கு யூஸ்வலாக என்ன ஃபார்முலா தெரியும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 100 into simple interest by PTன்னு தெரியுமா? இங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்கிறதுனால இது என்ன எடுத்துக்கணும்?
R1 minus R2 equal to 100 into இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப்னு கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா அப்போ I1 minus I2 divided by PT இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கு ஓகேவா இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க R1 minus R2 தான் நம்மளுக்கு கேட்குறாங்க ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க 100 into அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 13.50 divided by ஆன் சம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1500 into இயர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 3 years ஓகேவா the difference between simple interest received from two different source on இது வந்து sum ஓகேவா இயர்ஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க 13.50 இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா கேன்சல் பண்ணுங்க 2020 கேன்சல் பண்ணியாச்சு இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 3 1s are 3 4 3s are 12 remaining 1 அப்போ வந்து என்ன கிடைக்கும் 3 5s are 15 இங்கே 0 இப்படி வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் 3 5s are 15 இப்போ இது வராது அதனால் 0.9 வருமா அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0.3 கிடைக்கும் 3 1s are 3 3 3s are 9 அப்போ 0.3 கிடைக்குதா அப்போ 0.3 தான் பர்சன்டேஜ் தான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா இது வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்முலா இதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறதுனால இது ரெண்டையும் வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம் R1 minus R2 I1 minus I2 இது டைரெக்டாக அவங்க வந்து 13.5ன்னு கொடுத்துட்டாங்க இது ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா அடுத்து the simple interest on certain sum at 5% per annum for 3 years 4 years difference by 42 அப்போ என்ன கேட்குறாங்க P கேட்குறாங்க find the sumனு கேட்குறாங்க ஓகேவா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கும் 4 இயர்ஸ்க்கும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்று என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து P தெரியாதப்ப 100 அசியூம் பண்ணி பண்ணும்பொழுது நம்ம என்ன எடுத்துப்போம் ஆரையும் டிஐயும் மல்டிப்ளை பண்ணிப்போமா அப்போ ஆர் என்னது 5 ஃபர்ஸ்ட் எவ்வளோ இயர் கொடுத்துருக்காங்க 3 இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் 5 3s are 15 அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஆர் வந்து 5 தான் இன்னொரு இயர் என்ன கொடுத்துருக்காங்க 4 அப்போ 5 4s are 20 இப்போ நம்மளுக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு அவங்க டிஃப்ரென்ஸ் பை 42 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னது நம்மளுக்கு 5 அப்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து சம் என்னன்னு தெரியாது அதனால வந்து நம்ம ஜஸ்ட் 100ன்னு அசியூம் பண்ணிப்போமா 100 இருக்கும் பொழுது அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5 வந்திருக்கா நம்மளுக்கு அப்போது டிஃபர் பை 42 இருக்கும் பொழுது பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ 42 இருக்கும் பொழுது பி என்ன இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா 100 இருக்கும் பொழுது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு 5 இந்த 2 இயர்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ அதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5 அதை வச்சுக்கோங்க அப்போது டிஃப்ரென்ஸ் வந்து 42 இருக்கும் பொழுது பி என்ன அப்போ 42 இருக்கும் பொழுது பி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் 5 1s are 5 25s are 100 ஓகேவா இப்படி இதை வந்து என்ன பண்ணணும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 2 2s are 4 4 2s are 8 இங்கே ஒரு 0 இருக்குல்ல அப்போ 840 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா இது ஒன்றுமே இல்லை 2 இயருக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் பிஏ 100ன்னு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆர்டி ஓகேவா இப்போ இது 2 இயர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அதை தனித்தனியாக எடுத்துக்கோங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ன்னு போட்டு 5 into 3 அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ன்னு போட்டு 5 into 4 இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு இங்கே டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க அதனால நம்ம இதோட டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம் ஓகேவா அப்போ 100 தான் இருக்கும் பி வந்து 100 இருக்கும் பொழுது 5 வந்து டிஃபர் ஆகுது அப்போ 42 டிஃபரன்ஸ் இருக்கும் பொழுது பி என்ன அவ்வளோதான் ஓகேவா
A sum of money becomes double itself in 5 1/2 years at a simple interest. In how many years it will become 5-fold அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா n into x minus 1. ஓகேவா? அப்போ n எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 1/2 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவது? 5 2s are 10, 10 plus 1 11/2 எழுதுவோமா? அப்போ 11/2 into எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 ஃபோல்டுன்னு கேட்குறாங்க. அப்போ 5 minus 1 4. அப்போ இது எப்படி இருக்குது? 11/2 into 4ன்னு இருக்கா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 2. அப்போ 11 2s are 22. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி டபுள்னு கொடுத்துட்டு 5 ஃபோல்டு இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பிகம் 5 ஃபோல்டுன்னு கேட்டாங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n into x minus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். ஓகேவா? A sum of money become thrice itself in 8 years at simple interest. In how many years it will become 6 times அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டபுள்னா தான் இந்த இதை யூஸ் பண்ண முடியும். இது இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? த்ரைஸ்ன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ x1 minus 1 divided by t1 equal to x2 minus 1 divided by t2. இந்த ஃபார்முலாவை எழுதிக்கணும். இப்போ இதில் x1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? த்ரைஸ் 3 minus 1 எவ்வளோ இயர்ஸில்? 8 இயர்ஸில். ஓகேவா? அப்போது 8 ஈக்குவல் டு x2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 times 6 minus 1 divided by in how many years தான் கேட்டிருக்காங்க. t2 தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அது நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 minus 1 2 divided by 8 equal to 5 divided by t2ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு t2 தான் வேணும் இல்லையா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4ன்னு ஆகிடும். ஓகே, அப்போ t இந்த சைடு கொண்டு போயிருங்க, 4 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ t2 is equal to இங்கே 1 into t2 t2 ஆகிடும் ஈக்குவல் டு 4 into 5 20. அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 20 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? In how many years will the sum of money become twice at 10% per annum simple interest? அப்போ என்ன கேட்குறாங்க? t கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? rt is equal to 100 into x minus 1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எவ்வளோ இயர்ஸுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.